வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசா நாம் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்று 19/4/2025 இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், நிச்சயமாக வந்த விடயம், அதாவது இப்போ தற்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான கைது நடவடிக்கையின் அடிப்படையிலே புள்ளியானை கைது செய்திருக்கின்றார்கள். புள்ளியானை கைது செய்து 90 நாள் தடுத்து வச்சு விசாரணை நடத்தப்படுகின்றது. அந்த வகையிலே புள்ளியானை கைது செய்யக்குள்ள புள்ளியான சொன்ன விடயம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்கலைக்கழகத்திலே ஒரு துணைவேந்தராக இருந்தவரை கடத்தல் சம்பந்தமான விவகாரத்திலே வேற கைது செய்திருக்கு. ஜோசப் பராசிங்கம் அவர்களில் கொலை சம்பவத்திலையும் அதன் அடிப்படையிலையும் கைது செய்திருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன காரணம் என்றால், புள்ளியான், கர்ணா, டக்ளஸ் இவங்கள் 3 பேரும் இலங்கை அரசாங்கத்துக்கு செய்த உதவி மிகப்பெரிய உதவி. இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு ரோட்டில் வீதியில் எங்களோட மக்கள் திரிகிறதுக்கு காரணம், இன்றைக்கு 30 வருஷ போராட்டத்தை அழித்து 12,000 போராளிகள் புனர்வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு சொல்லும்னா துன்பங்களை அனுபவித்ததுக்கு காரணம், எல்லாத்துக்கும் தண்டனை, அந்த கர்மா என்ற ஒரு தண்டனை இருக்குது. எல்லாரும் அந்த கர்மா என்ற ஒரு தண்டனை இல்லாமத்தான் கூத்தாடி கொண்டு கங்கணம் கட்டி ஆடி கொண்டிருக்கின்றார்கள். அது முந்தி ஒரு கட்டத்தில் செத்ததுக்கு பிறகு இப்போ கடவுளால் கொடுக்கப்படுற தண்டனை அந்த கர்மான்ற விடயம் உயிரோட வச்சு இப்போ உயிரோடு இருக்கும் போதே அவங்கள அனுபவித்துட்டு போகிறாங்க. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சு கொள்ளாமத்தான் நிறைய பேர் கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிமாரும் தான், தலைக்கணம் பிடிச்சவர்களும் தான், ஆட்சியாளர்களும் தான். அந்த விடயத்திலே நான் சொல்ல வந்த விடயம் என்னென்றால், புள்ளியானை கைது செய்திருக்கு. புள்ளியானை கைது செய்ததுக்கு பிற்பாடு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி புள்ளியாண்ட சாரதி அவரை கைது செய்திருக்குது. அது இந்த இலங்கை நாட்டிலே அதுவும் சொல்லப்படுகின்றது. முகநூலூடாக, செய்திகள் ஊடாக, இணையதளங்களூடாக சொல்லப்படுகின்றது. இலங்கையிலே ஒரு திட்டம் வச்சிருக்கின்றார்கள். இப்போ கைது செய்கிறதுக்குரிய ஒரு காரணத்தையும் வச்சிருக்கின்றார்கள். சாட்டு இல்லாமல் சாவு இல்லைன்ற மாதிரி. அந்த கைது நடவடிக்கை எவ்வாறு நடைபெறுகிறது என்று சொன்னால், உண்மையிலே பார்த்து கொண்டிருந்து இன்றைக்கு கைது செய்ய வேண்டியவரை சனிக்கிழமை, உதாரணத்துக்கு இப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளியில் கைது செய்ய வேண்டியவர்களை வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கைது செய்கிறதுக்கு. காரணம் என்னவெனில், வெள்ளிக்கிழமை கைது செய்தால் அங்கால சனி ஞாயிறு அவங்களை தடுத்து வைத்திருந்து விசாரிக்கலாம், உடனே பிணையிலையும் விடையலாம், ஜட்ஜிட்டையும் கொண்டு தேவையில்லை என்றதுக்காக இப்போ இலங்கையால் ஒரு ராஜதந்திரமாக நகரப்படுகின்ற விடயம், கைது செய்ய வேண்டிய ஆக்களை வெள்ளிக்கிழமையில் கைது செய்கின்றார்கள். சரி, அது எவ்வாறாக இருந்தாலும் அது ஒரு புறமாக இருக்கட்டும். எங்களுக்கு இப்போ தேவைப்படிய விடயம் கதைக்க வந்தது என்னென்றால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 6 வருஷங்கள் நாளையோட பூர்த்தியாகின்றது. அந்த 6 வருஷங்களுக்கு இடையில் இதுவரையில் பல ஆயிரக்கணக்கான பேர்களை கடந்த அரசாங்கம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் அரெஸ்ட் பண்ணியிருந்தார்கள். அவ்வளவு பேரையும் அரெஸ்ட் பண்ணி நிறைய பேரை விடுதலை இருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் வரைக்கும், மற்ற அநேகமானவர்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள். மற்ற இந்த விடயத்தில் நாங்கள் உத்து நோக்கி பார்ப்போமானால், நாங்களும் ஒரு ஆயுத போராட்டத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ ஆயுத போராட்டத்திலிருந்து வந்தவர்களுக்கு தான் ஆயுத ரீதியான கலாச்சாரத்தை பற்றி தெரியும். அந்த வழியிலே நாங்கள் சில விடயங்களை அவதானித்து உத்து நோக்கி சில விடயங்களை ஆளை சிந்திச்சு பார்ப்போமானால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் குண்டுதாரியா போய் தற்கொலை செய்தவர்கள் யார்? அதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுக்கு புள்ளியானா இருக்கலாம், கர்ணாவாக இருக்கலாம், டக்ளஸாக இருக்கலாம், எவனா இருந்துட்டு போகட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நீதி, நியாயம், நேர்மை என்ற ஒரு விடயம் இருக்குது. அப்போ நாங்கள் பொய்ய கதைக்கல, உண்மையை கதைக்கணும். அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு குண்டுதாரிகளாக பயன்படுத்தப்பட்டவர்கள் யார்? அதுக்கு தலைமை தாங்கினவர் யார்?
இந்த விடயத்தை மக்கள் பார்க்கணும், இதை மக்களும் பார்க்கணும். இன்றைக்கு உலக நாடுகளும் நிச்சயம் இதை உத்து நோக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பேசும் பொருளாக உண்மையாக செயல்பட்டவர்கள் யார்? அப்போ இதுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு இப்போ பிள்ளையானோட சாராகான் ஜெயிலில் போய் பார்த்ததும் கதைச்சதும் ஜெயிலில் உண்டா இருந்ததும் என்று சொல்லுகின்றார்கள். ஜெயிலில் போட்டு திட்டம் போட்டிருக்கலாம், ஜெயிலிருந்து திட்டம் வகுத்து எதுவும் செய்திருக்கலாம், இது இருக்கலாம், அது எங்களுக்கு 2ஆம் பட்சம். ஆனால் இதுக்கு தலைமை தாங்கினவர் ஒரு இஸ்லாமிய நபர். அவர் காத்தாங்குடியை சேர்ந்தவர் சாரகான் என்ற ஒரு நபர். அவர் தலைமை தாங்கி அவர் சத்திய பிரமாணம் செய்கிற விடயங்கள் அனைத்தும் முகநூலூடாக செய்திகளூடாக புகைப்படங்கூடாக வந்த விடயம். அந்த சாரகான் என்ற நபரை நேரடியாக சந்தித்தவர்கள், பல ஹோட்டல் வழியை வச்சு சந்தித்தவர்கள் கிழக்குமான முன்னாள் ஆளுநராக இருந்த ஹிஸ்புல்லா அவர்கள். அந்த ஹிஸ்புல்லா என்ற நபர் சாரகானுக்கு கட்டும் ஒத்தாசையாக இருந்தவர். இதற்கு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இன்றைக்கும் அவர்கிட்ட புகைப்படம் இருக்கு. சாரகானோட சேர்ந்தவர் ஹோட்டலில் சந்தித்தது, அவரோட உண்டா பயணித்தது, சகல விடயத்துக்கும் ஹிஸ்புல்லா அவர்கள் சாரகானோட இருந்த இது தெரியும், மக்களுக்கும் தெரியும், உலக நாட்டுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும், இலங்கை புலனாய்வாளருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு மேல் மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் குண்டு தாக்குதல் நடந்தது. படியா யோசிச்சு பாருங்க. நாங்கள் புலிகள், நாங்களும் போராட்டத்தில் இருந்த நாங்கள் அங்கே மாடு மேய்ச்சி கொண்டு இருக்கல, ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கல. ஒவ்வொரு தந்திரவாயமாக ஒரு ராஜதந்திரமா நகர்வு எப்படி ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா எப்படி நகர்த்தப்படுறாங்க, எப்படி செய்கிறாங்க, இதை எப்படி செய்வாங்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் தீர்க்க தரிசனமாக படிப்பிக்கப்பட்டவர்கள் எங்களோட தளபதிமார்களால். அதை மற்ற எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறோமா இருந்தால், நாங்கள் ஒரு தாக்குதலுக்கு போகிறோமா இருந்தால், நாங்கள் இப்போ ஒரு ஏரியாக்குள்ளே போகிறோம், ஒரு தமிழ் ஏரியாக்குள்ளே இல்லை முஸ்லீம் ஏரியாக்குள்ளே இல்லை சிங்கள ஏரியாக்குள்ளே போய் ஒரு இராணுவத்துக்கு ரோந்து வார இராணுவத்துக்கு நாங்கள் ஒரு மறைஞ்சிருந்து ஒரு கேரளா தாக்குதலை செய்கிறோம்ட்டா எங்களுக்கு விட்டோ பண்ணுறதுக்குன்ற ஒரு இடம் இருக்கும். அந்த பக்கம் நாங்கள் வெடி சத்தமே கேட்காத அளவுக்கு எங்களோட நகர்வு நோண்டி இல்லாத அளவுக்கு தான் அந்த விட்டோ பண்ணுற பக்கத்தை நாங்கள் பண்ணுவோம். அது கேரளா போராட்டமாக இருந்தாலும் சரி, நேரடியான தாக்குதலாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையிலே அப்போ யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் நாங்கள் விட்டோ பண்ணுறதுக்கு அந்த இடம் ராஜதந்திரமான ஒரு நகர்வான ஒரு அந்த பக்கம் ஒரு எதிரிக்கு காட்டி கொடுக்காத ஒரு இடத்தால நாங்கள் விட்டோ பண்ணுவோம். அதே போன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் மக்கள் சிந்திக்கணும், இலங்கை புலனாய்வாளர் சிந்திக்கணும். இந்த பதிவு முழுக்க இலங்கை புலனாய்வாளர், இலங்கை அரசாங்கம், சர்வதேச நாடு, இந்திய ஆட்சியாளர் எல்லாம் பார்க்குறாங்க, உலக நாடுங்கிற மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க இந்த செய்தி. அது இம்பராசாட செய்தி கட்டாயம் பார்ப்பாங்க. இம்பராசா புலி, இம்பராசா தாயத்திலேருந்து புலின்னு சொல்லி அரைக்க விட்டு கொண்டு இருக்குது, மக்களில் பிரச்சனையை ஜன ரீதியாக கழிச்சு கொண்டு இருக்கா எங்கட இது கட்டாயம் பார்ப்பாங்க. என்ன விடயம் எங்களோட வார்த்தைகளால் வருகின்றதுக்கு. அதால் நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக கதைக்கிறோம். எங்களோட மனசில் கள்ளங்காவடம் எதுவும் இல்லை. இது வரைக்கும் 16 வருஷத்துக்கு வெச்ச ஆயுதம் நாங்கள் திருப்பி எடுக்கல. அதுக்காக வெச்ச ஆயுதம் எங்களோட கையில் இல்லை. ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு விடுதலை புலிகள் இந்த இலங்கை நாட்டில் ஒரு கல்லு கூட எடுத்து எறியல. இந்த 16 வருஷத்துக்கு எறியை மாட்டோம் நாங்கள். ஏன்னா யுத்தம் முடிச்சு நாங்கள் இனி ஜனநாயக ரீதியிலான செயல்பாடு தான் எங்களோட நோக்கம். இந்த ஜேபி ஆயுதத்தை வச்சு எத்தனையோ கொள்ளைகள் அது இதுகள் எல்லாம் செய்து போட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கோ, எத்தனையோ சிங்கள மக்களை கொண்டுட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு தானே. ஆயுதம் திருப்பி எடுத்தவங்களா இல்லை. அதே போன்று புலிகள் நாங்கள் ஆயுதத்தை வச்சிருக்கோம். இனிமேல் ஆயுதம் தூக்க மாட்டோம். வடக்கு கிழக்கு ஆள்றது இன்னும் 5 வருஷமோ 10 வருஷத்துலேயே புலிகள் நாங்கள் தான். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம்னு அடிச்சு சொல்கிறேன்னா நாங்கள் தான் அரசியல் ரீதியாக ஆள வேண்டிய ஆட்கள். எங்கட மக்களை ஆள வேண்டிய ஆட்கள் நாங்கள். அது நான் நாளைக்கு செத்துட்டு போகலாம். நாங்கண்டா புலிகள். நான் சொல்லலை, நாங்கண்டா புலிகள் தான் ஆள போகிறாங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அந்த வகையிலேயே நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், ஒன்று நாங்கள் ஒரு நகர்வை செய்கிறோம்னா, ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா எங்களுக்கு தப்புறதுக்கு ஒரு இடத்தை வச்சோம்னா அந்த வழியால் நாங்கள் தப்ப போகிறோம்னா அது ஒரு வெடிச்சத்தமோ ஒரு நோண்டி இல்லாத இடமா தான் இருக்கும். அந்த வகையில் இலங்கையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கக்குள்ள 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த வேளையில்
மேல் மாகாணத்தில் நடந்தது தாக்குதல், மட்டக்களப்பில் நடந்தது, கிழக்கு மாகாணத்தில். ஆனால் வட மாகாணத்தில் கிளிநொச்சி வரைக்கும் போய் பிடிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் வட மாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் மட்டும் ஒன்று நடக்கலை. அப்போ இதை சிந்திக்கணும். இந்த மன்னார் மாவட்டத்தில் ஏன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கலைன்னா இன்றைக்கு சரிவாக வாழ்கிற இடம் கிறிஸ்தவர். இன்றைக்கு ஏன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்? மன்னார் ஆட்சிக்குள்ள அந்த நேரம் இருந்த 6 பார்லமெண்ட் உறுப்பினர். சிந்திங்க இலங்கை பொருளாய்வாளர்களே, இலங்கை இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களே, அனுராவர்களே, சிந்திங்க. அப்ப இன்றைக்கு எல்லா பக்கம் கொழும்புல நடந்த தாக்குதல், கிழக்கு மாநிலத்தில் நடந்த தாக்குதல் முழுக்க வந்து மன்னாரால தான் விட்ரோ பண்ணி இந்தியாவுக்கு போனவங்க. அதுதான் நான் சொன்னேன், ஒரு தாக்குதல் செய்யக்குள்ள ஒரு இடத்த விடுவாங்க நோண்டி இல்லாமல். ஏன்னா அந்த இடத்தையும் தாக்குதல் செய்து இறுக்கமாக்கி பாதுகாப்பு செக்கிங்கள் இருந்தால் விட்ரோ பண்ணிடுறாங்க. அதால மன்னார் மாவட்டத்தால் தான் விட்ரோ பண்ணி இந்தியாவுக்கு ஓடினவங்க. சாரகான் இந்த ஆக்கள் உட்பட இங்க எல்லாரும் மன்னார் மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும், பாய் துறக்காம இருக்கிறாங்க. பயம் 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 என்ன பயன்டா? கடவுள் தந்த உயிர் கடவுள் எடுப்பார். அவருக்கு தெரியும் எத்தனாம் தேதி, என்ன கிழமை, எத்தனை மணிக்கு, எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்டுக்கு எடுப்பார்ன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களோட உயிரை மற்றவனுக்கு ஏன் நாங்கள் பயப்படணும்? சுயநலம், பயத்துக்கு அப்பால சுயநலம். ஏன் இதை கதைப்பான், ஏன் இதுவான், இது தேவையில்லாத விஷயம். ஆனால் நாங்கள் கதைக்கணும். நாங்கள் சுயநலம் இருக்கலாம், பயப்பட இல்லாது உண்மையே கதைக்கணும். நான் இப்படித்தான் 2018ஆம் ஆண்டே நான் போய் சொல்கிறேன், காத்தாங்குடி அங்கால சில சாஞ்சமரது பக்கம் ஆயுததாரியர் இருக்கின்றார்கள், ISIS என்ற ஒரு தீவிரவாத கோஷ்டி திரியுது என்று நாங்கள் 2018 கொழும்புல போய் சொல்ல அரசாங்கம் நம்பல. ஆனால் நான் எல்லாரும் இம்பராசாக்கு ஆதரவு தெரிவித்தவங்க, சொன்னது உண்மை சிங்கள ஆட்சியாளர்களாம். ஆனால் அந்த 2018 நான் சொன்ன டைமில் இலங்கை அரசாங்கம் உஷாரா இருந்திருந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்திருக்காது. ஏன்னா அது எங்களோட ஆய்வு. நான் மட்டக்களப்பில் போய் நிற்க எனக்கு எத்தனை மக்கள் சொன்னாங்க, இந்த இப்படி ஒரு டீம் இருக்குது காத்தா, படையப்பான்ற ஒரு டீம் இருக்குது காத்தா, அவங்களும் இப்படி ஆயுதத்தோடு திரிகிறாங்க. அதே மாதிரி நாங்கள் சொன்னது புறவங்கள் நம்மள எங்களை தான் விசாரணை கூப்பிட்டார்கள். 4ஆம் மாடிக்கு வா, 5ஆம் மாடிக்கு வாண்டு 4 தரம் விசாரணை போனோம். 5ஆம் தரம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் முடிய வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பினாங்க. இனி வர தேவையில்லை, இம்பராசர்கள் இந்த மாதிரி நடந்தது. அது என்னங்கிற கருத்து கணிப்போடு மக்கள் சொன்ன தகவலை நாங்கள் வெளியிட்டது. ஏன் அதே மாதிரி சாஞ்சமரில் சண்டை பிடிச்சது. சாரகான் IS தீவிரவாதிகள் இராணுவத்தினர் சண்டை பிடிக்கலையா, உயிரிழப்பு வரலையா? நேரடியாக ஆயுதத்தால் சண்டை பிடிச்சவங்க, ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ளே நின்று சண்டை பிடிச்சவங்க. அப்போ ஆயுதக்குள்ள அங்கே இருந்தது. அப்போ உஷாராக அரசாங்கம் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு சூத்திரசாதியை இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது அரெஸ்ட் பண்ணத்தான் வேணும். அது அதில் உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும். எங்கட மக்களுக்கு அழிவு செய்தவனை அவனை பிடிக்கத்தான் வேணும். இதுக்குரிய சூத்திரதாரியில் பிடிக்க வேணும். எங்கட நாட்டுக்கு அழிவை கொண்டு வந்தவனை. நாங்கள் செய்த உள்நாட்டு போர், நாங்கள் செய்த எங்கட மக்கள் இனத்துக்காக செய்த போர். இது வந்து IS என்ற ஒரு தீவிரவாதி, ஒரு இஸ்லாமிய, எல்லாரையும் சொல்ல இஸ்லாமிய மக்கள் இதில் பாவம். இன்றைக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் முறை இஸ்லாமிய மக்கள் முகம் பார்த்து கதைக்க மாட்டாங்க. பயம், அச்சம். எங்கட தமிழ் மக்கள் 85ஆம் ஆண்டுலேருந்து, சரி நோமலாக சொல்கிறேன், 83 85லேருந்து எவ்வாறு 2009 வரும் வரைக்கும் முழுசு பயந்து கொண்டு இருந்தார்களோ, எங்கேயும் அரெஸ்ட் பண்ணப்படும், எங்கேயும் சுடப்படும், எங்கேயும் கடத்தப்படும் என்று அப்படி இருந்தவங்க இஸ்லாமிய மக்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு அவங்களோட கடைகளுக்கு போக மாட்டாங்க, சிங்களவங்க போக மாட்டாங்க, தமிழர்கள் போக மாட்டாங்க. எந்த நேரமும் முஸ்லீம் மக்களை பார்த்தா பயம் மாறி முஸ்லீம் மக்கள் அச்சத்தில் இருந்தவங்க. அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பிறகு செய்கிறவன் செய்துட்டு போனான், அப்பாவி மக்கள் தான் இந்த பயத்தில் இருந்தது. உண்மையில் இது அரசியல் பின்புலவும், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வெளிநாட்டுக்காரண்ட பின்புலவும் தான் இது. அதுக்காக எங்கட முஸ்லீம் மக்களையே, தமிழ் மக்களையே, சிங்கள மக்களையே நாங்கள் குறை சொல்லக்கூடாது. அதுகள் பாவம். அதுகள் இன்றைக்கு வாழ்கிறதுக்கு தான் இந்த நாடு ஒரு அமைதியாக, ஒரு என்ன சொல்கிறது, சுயமாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில், எங்கட பூர்வீக மண்ணில் தமிழ், சிங்கள, முஸ்லீம் வாழணும் நாங்கள். அப்போ வாழ்கிறதுக்கு வந்த எங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம், வெளிநாட்டுக்காரண்ட சூட்சுமம், இதுகளால் தான் இங்கே தாக்குதல் நடக்குது. இன்றைக்கு விடுதலை போராட்டமே நடந்தது இந்தியா. பல இயக்கங்களை உருவாக்கின இந்தியா, அழிச்சது இந்தியா தங்களோட லாபத்துக்காக. இன்றைக்கு சீனா வந்து அவங்களோட தலைமாட்டில் நிற்கிறான் வடக்கு கிழக்கில். இந்தியாவுக்கு பேதி, அடே நாங்கள் புலிகளை அழிக்கிறதுக்கு உதவி செய்யிட்டோமே, இனிமேல் இந்த பிரவாரணப்பில் ஒரு ஆள் வருமா, மீண்டும் வடக்கு கிழக்கில் ஒரு யுத்தத்தை உருவாக்கலாம்னு நடுங்குறாங்க இந்தியா.
செய்த தவறை நினைச்சு உருவாக்குனது தங்களோட சுயநலத்துக்காக உருவாக்கிட்டு அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு இந்த நாட்டில் ஐஎஸ்ஐஎஸ்ன்றதை சரான வச்சு உருவாக்குனது வெளிநாட்டு பின்புலம். இதுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை தள்ளிவிட்டாங்க. ஏதோ ஒரு சூட்சுமம், அதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு சூத்திரதாரிகள். ஆனால் இதுக்கு கடந்த ஆட்சியாளரும் இருக்குன்னு சொல்லி சந்தேகம் இருக்குது. கோட்டபாய ராஜபக்ச இது நேரடியாக கலந்து கொண்டுலாம் சந்தேகம் இருக்குது. ஆனால் உறுதிப்படுத்தல் இல்லை. பல பேர் சந்தேகம் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு மேல் மாநிலத்தில் கிழக்கு மாநிலத்தில் நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மன்னார் மாவட்டத்தில் நடக்கலன்னா மன்னார் மாவட்டத்தால் விட்ட கொண்டவங்க. எனக்கு அந்த செய்திகள் அந்த டைமில் கிடைச்சி நாங்களும் விட்டுருக்கிறோம். சில குண்டு தாக்குதல் கொழும்பில் நடக்குது. அந்த 24 மணி நேரத்துக்குள்ள மன்னாரால் தாராபுரம் என்ற ஒரு கிராமத்துக்கு நியாயமான வாகனம் நின்றுதான். அன்றைக்கு குண்டு தாக்குதல் நடந்து அண்டிரவு. ஆனால் விடுகிறதுக்கு இடையில் ஒரு வாகனமும் இல்லை. எல்லாரும் கொண்டு வந்து இறக்கி போட்டு தாராபுரத்தால் அப்படியே எல்லாம் இந்தியாவுக்கு போயிட்டாங்க. வாகனம் இல்லை, எங்கே போகணுன்னு தெரியாதான். சில பாதர்மாரும் கண்டிருக்காங்க, கதைச்சிருக்கிறாங்க. பங்கு தந்தையை வெளியிடையிலாமல் போயிட்டு இருக்காங்க என்ற ஒரு தகவலும் இருக்குது. அப்போ அதை விசாரிக்கணும். எப்படி விற்றவன் நாங்கள் குண்டு தாக்குதல் நடந்தது, இதை எதால் விற்றவன் நாங்கள், எந்த பார்லமெண்ட் எம்பி மேற்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கள் என்ற விஷயத்தை நிச்சயம் விசாரிக்கணும். இப்போ புள்ளியான் மட்டும் இல்லை, இந்த சூத்திரதாரி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அப்பாவி மக்களை தேவாலயத்தில் கொண்ட அனைவரும், அது ராஜாவாக இருந்தாலும் பிராமணனாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணத்தான் போகணும். அதே மாதிரி தான் எங்களோட மக்களும் கொத்தா ஒரு லட்சம் மக்கள் செத்துது. நாங்கள் இன்றைக்கு ஆற்ற சொல்லுவார், ஐநா வரும் சர்வதேசம் வரும்ட்டா என்ன சர்வதேசம் வருது? ஏதோ ரங்கா மின்னல் ரங்கா கிட்ட மாதிரி சர்வதேச நாடு பார்க்கும், ஐக்கிய நாடு சபை பார்க்கும்னு சொல்றீங்க. சர்வதேசத்துக்கு ஒரு முகவரியை சொல்லுங்க. எந்த சர்வதேசம் எங்களை காப்பாற்றினது? கடைசி டைமில் கூட ஆனந்தபுரம் பாக்ஸ் இருக்க கூட பாதுகாப்பு வலயம் சரி மன்னாரை விடுவோம், கிளிநொச்சியை விடுவோம், தர்மபுரத்தை கூட விடுவோம். கைவேலி வரைக்கும் வந்துட்டு எங்களோட மக்கள் பாதுகாப்பு. தேவிபுரம் கைவேலி எல்லாம் சுதந்திரபுரம் வந்துட்டு பாதுகாப்பு வலை. அடுத்த பாதுகாப்பு வலையை எரினப்பாறை, அடுத்த பாதுகாப்பு வலையை மாத்தலை. அப்போ எங்களோட தலைவரை ஒரு 1500 பேரோட இருந்து ஆனந்தபுரம் பாக்ஸ் இதுக்குள்ளே இருந்து தலைவரை பாதுகாப்பு வலயத்துக்கு போக சொல்ல தளபதி மேர் கூட இருந்தவங்கள் எல்லாம் ஆனந்தபுரம் ஆனந்தபுரத்திலிருந்து மாத்தளம் போவோம், பாதுகாப்பு வலயம் அங்கே தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் போட்டிருக்குன்னு சொல்ல அண்ணன் சொன்ன வசனம் என்ன? பாதுகாப்பு வலயம் மக்களுக்கு, புலிகளுக்கு இல்லை. நான் ஆனந்தபுரத்தில் இருக்கப்பறம் என்னோட இருக்கிறாக்கள் இருங்க, இந்த சிங்கள அரசை நான் அடித்து விரட்டுறன், என்னோட இருக்கிறாக்கள் இருங்கன்னா. ஆனந்தபுரத்தில் அண்ணன் ஒரு 1500 பேரோட இருந்தவர். இருந்து 10,000க்கு மேற்பட்ட இராணுவத்தை எங்களோட தலைவர் புக்ஸ் பண்ணவர் 1500 பேரை வச்சு. அப்படி தான் நகர்வு புக்ஸ் பண்ணால் இதை உள்ளுக்குள்ளே இருந்து ஒருவன் கூட்டி கொடுத்து தொடர்பை வச்சு இன்றைக்கு ஆமியை வச்சு ஆனந்தபுரம் புதுக்குடியிருப்பு கேப்பாப்பில் எல்லாம் புக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே இதை அறிஞ்ச அரசாங்கம் இராணுவத்திலிருந்து ஓடின அனைவரையும் முழு பேரையும் பிடிச்சி 10,000 பேருக்கு மேலே கிழக்கு மேற்கு இருந்த மேல் மாகாணத்தில் இருந்த இராணுவம் முழுக்க கொண்டு வந்து 10,000 இராணுவத்தை வச்சு புலிகள் பாக்ஸ் பண்ண, அதுக்கு மேலாக இராணுவம் பாக்ஸ் பண்ண 3 பாக்ஸ் உடைச்சி தான் தலைவரை காப்பாற்றி கொண்டு வந்தேன். எங்கள் முள்ளிவாய்க்கால் மாத்தலனுக்கு. அதே மாதிரி பாதுகாப்பு வலயம் என்று தலைவருக்கு இல்லை. அப்படி சொல்லி உறுதியாக எங்களோட தலைவர் நின்றவர் அந்த நேரத்தில். அப்போ அந்த வகையில் நான் என்னத்தை சொல்ல வாரேன்னு சொன்னால், நிச்சயமாக அது நான் அந்த விடயத்தில் நான் என்னத்தை சொல்ல வாரேன்னா, இன்றைக்கி அந்த நேரத்தில் ஆனந்த ஒரு சண்டை நடக்கக்குள்ளே பலங்காமன் கப்பல் வருது வந்தால் எங்களுக்கு ஆயுதம் வரும், அது வரும், இது வரும் என்று எதிர்பார்த்துருந்தாங்க. கடைசியாக ஒபாமா என்ன, அவன் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவன், அவனால் எங்களுக்கு ஒரு முடிவு வரும் என்று கூட எங்களோட போராட்டத்துக்குள்ள எங்களோட போராளிகள் தளபதி மேலே கதைச்சாங்க. கொஞ்சம் போகிறோண்டு அதை வெளிநாட்டு இவங்களில் சர்வதேச நாடுகளில் ஜுத்தி எங்களோட போராட்டத்தை கொஞ்சம் அமைதியாக வச்சிருந்தா அப்படியே எல்லா நாடும் சேர்ந்து 9 நாட்டுக்கு மேலே சேர்ந்து அடித்தாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும், அதெல்லாம் தாங்கி வந்த புலிகள் தான் நாங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், சரி அது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த வழியில் வந்த புலிகளை தான் நாங்கள். இனிமேல் எங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்டத்தில் வழி தெரியும்.
இன்றைக்கு நாங்கள் எங்களோட மக்களுக்காக எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு வெறுமனை வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, மனபலம் மட்டும்தான் இருக்குது. எங்கள்கிட்ட எதுவுமே மற்றவங்கள் மாதிரி இன்றைக்கு சொத்து கித்து அது இது கொள்ளையடித்து மக்களுக்கு அநீதி செய்து எதுவுமே இன்றைக்கு 8 வருஷம் அரசியல் செய்யணும். 20 வருஷம் என்னுடைய வயசுக்கு போராடி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. புலிகள்லே நாங்கள் கொள்ளையடிக்கல எங்களோட போராட்ட காலத்தில். இன்றைக்கு வந்து அரசியல் செய்து வெளிநாட்டுக்காராக்கள் காசுலேயும் நாங்கள் இன்றைக்கு கொள்ளையடித்து வாழ்ந்த சரித்திரமையில் வேணுமெண்டா எங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், எங்களோட சொத்துக்களை பார்க்கலாம். இன்றைக்கும் நாங்கள் மனபலம் மட்டும்தான். கரும்புலியில் எப்படி மனபலம் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி எங்களோட மனபலம் தான் வெடிச்சு கொண்டிருக்குது. மனபலத்துக்குள்ளே இருக்கிறது யாரையுமே கண்டுபிடிக்க இயலாது. பொருளாதாரம் இன்றைக்கு வந்து நான் சரி அந்த விடயத்துக்கு நான் சொல்ல வாரேன் என்னென்னா, இன்றைக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விடயத்தை தான் நான் கதைக்க வந்தது. நேற்றைய தினம் அந்த புள்ளையாண்ட டிரைவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று உண்மையில் ஒன்று நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய விடயம் என்னென்றால், இன்றைக்கு இந்த குண்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் வந்து இஸ்லாமிய இளைஞர் யுவதிகள். அதில் தமிழ் பெண்களையும் மதம் மாற்றி எடுத்து கொண்டு தாரிகள் பயன்படுத்தினவர்கள் அந்த வரலாறும் இருக்குது. அந்த வகையிலே இன்றைக்கு புள்ளியானவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார். அவருக்கும் பல குற்றச்சாட்டு இருக்கு. கொள்ளை கப்பம் சகல இதுவும் இருக்குது. இன்றைக்கு நான் சொல்ல வர விடயம் என்னன்னா, இன்றைக்கு அசாத் மௌலானா புள்ளியானோட இருந்தவர். ஏன் நாங்கள் இப்படி ஒரு சந்தேகப்படக்கூடாது? இன்றைக்கு அசாத் மௌலானாக்கும் சாரகானுக்கும் சரியான பிட்டு இருந்திருக்கலாம். அப்போ ஒரு பிட்டா இருந்து கொண்டு அவர் இன்றைக்கு புகலிடம் கோருவதற்காக சுவிஸில் போயிட்டு இருந்து பிள்ளையானை பற்றி கூறியிருக்கிறார். இவ்வளவு தந்திரவாயம் அவர் இந்த நாட்டில் வந்து சொல்லியிருக்கணும். வெளிநாட்டுக்கு போய் சொல்லியிருக்க தேவையில்லை. அவர் இந்த நாட்டில் போய் இந்த இலங்கை அரசிட்ட சொல்லி போட்டு இங்கே பாதுகாப்பு தேடி இருந்திருக்கணும். அப்போ அது ஒரு தவறு. இப்போ இதில் நாங்கள் ஒரு சூட்சுமத்தை பார்த்தாலுன்னா திசை திருப்புறதுக்காக இருக்கலாம். அதுக்காக நான் புள்ளையான் நல்லவன்னு சொல்லலை. புள்ளையான நாங்கள் மட்டக்களப்பாம்பாறை மாவட்டத்துக்கு புள்ளியானோ கருணாவோ வரணுமன்றது வந்து அது ஒரு புறமான ஒரு பலி. எங்கட என்ன தமிழன் ஆட்சி செய்யணுமன்ற ஒரு பலி. ஆனால் புள்ளியான தனி மனிதனாக மக்கள் மத்தியில் விட்டால் கல்லால் எறிஞ்சு கொள்ளுவாங்க. புள்ளியானால பாதிக்கப்பட்டவங்க நிறைய, அது எங்களுக்கு தெரியும் பலி. இன்றைக்கு வடமான மக்களை சொப்பின் கூட முழுக்க அனுப்பினோம் புள்ளியான், அது எனக்கு தெரியும். கருணா வெளிநாட்டுக்கு ஓடிட்டு புள்ளியானன் தான் அனுப்பினேன். புருஷனை கட்டி வச்சுட்டு பொஞ்சாதியை கூட ரேட் பண்ணாக்கள் தான் புள்ளியானாக்கள். அதில் மாற்றம் இல்லை. அது இன்றைக்கு நான் சொல்லிக்கொண்டு தான் பாருங்க. புள்ளியான எங்களுக்கு ராஜாவும் இல்லை மந்திரியும் இல்லை. புள்ளியான் அனுபவிக்கணும். ஆனால் இதில் இந்த குண்டு தாக்குதலில் சூத்திரதாரிகள் ஆறு என்றதுதான் எங்களோட கேள்வி. இன்றைக்கு ஹிஸ்புல்லா இருக்குது வெளியில். ஹிஸ்புல்லா நேரடியாக சாரகானோட அந்த நேரம் இன்றைக்கு யுத்த காலத்தில் எங்களோட தேசிய தலைவரோட ஒரு ஆள் நின்ற போட்டோ இருந்தாலே அவன் இல்லை கொண்டு போடுவாங்க கடத்தி இலங்கை அரசாங்கம். சரியா? அதே மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு இயக்க போராளிக்கு சாப்பாடு கொடுத்தா அப்படி இப்படின்னாலே ஆளை கடத்தி கொண்டு போடுவாங்க. இல்லாட்டி இன்றைக்கு வரைக்கும் 40 வருஷமாக சிறையில் இருக்கிறாங்க. அது ஆனால் இன்றைக்கு கொட்டல் வழியை இருந்து சந்தித்து சாரானோட கை கொடுத்து உடந்தையாக இருந்த ஹிஸ்புல்லா இன்றைக்கு வெளியில் இருக்குது. அதே மாதிரி ரிசார்ட்டில் தம்பி அவர் வந்து இப்போ நான் சொன்னேன் மன்னாரால் தான் இன்றைக்கு விற்ற பண்ணது. சாராண்ட குண்டு வெடிப்பு வந்து மன்னாரால் விற்ற பண்ணது. அது எல்லாருக்கும் இலங்கை அரசாங்கம் என்ன காலுக்குள்ள பஞ்சையும் வச்சு கொண்டு கண்ணையும் மூடி மறைச்சு கொண்டா இருக்குது புலனாய்வாளர். ஏன் தெரியாது உங்களுக்கு என்ன புலனாய்வு என்ன விளையாட்டா கொடுறீங்க இலங்கை புலனாய்வாளர்களே? உங்களுக்கு தெரியும் தான் எங்கே விற்ற பண்ண எப்படி வந்தது எப்படி வடித்தது. அப்போ இதுக்கெல்லாம் உடன்தார் இன்றைக்கு குடு கஞ்சா கேஸுக்கு இராணுவ போலீஸ் அதிகாரி மாதிரி அரெஸ்ட் பண்ணப்படுது. கொலைக்கு இன்றைக்கு போலீஸ் மாதிரி அரெஸ்ட் பண்ணப்படும். அப்போ எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஆட்கள் தான் இருக்கிறீங்க. இராணுவத்தோட அரசாங்கத்தோட போலீஸோட இருந்து பெரிய ஆட்கள் தான் இது கூடந்த. அப்போ இதை கண்டுபிடிங்க முதல். இதே மாதிரி முழு பேரை அரெஸ்ட் பண்ணணும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மட்டும் இல்லை, இனப்படுகொலை நடந்தது. இன்றைக்கு வந்து யுத்தத்தில் கொல்லப்படுறத விடுவோம். இன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் இருபாலாலும் அடித்த சண்டையில் கொல்லப்பட்டது. அதை நாங்கள் விடுறோம். ஓகே, ஒரு புறம். கையில் கொண்டு கொடுத்த பிள்ளையிலங்க எத்தனை தலைவரிமார் எங்கட திருவண்ணாமலை மாவட்டம் மதுவண்ண உதயண்ண குணமண்ண பாப்பாண்ண பீமண்ண காந்தி அண்ணன் குட்டி அண்ணன் தமிழரசுக்கு கடை பாபு அண்ணன் பதுமண்ண வந்துட்டேன். அவரை மட்டும்தான் விட்டேன். அப்போ இவ்வளவு தளபதிமார் மற்ற புலித்தேவன் நடசண்ணன் எங்கட பாலச்சந்திரன் இவங்களெல்லாம் நேரடியாக கையில் வந்தார்கள்.
எழில் என்ன இவங்களெல்லாம் கையில் கொண்டு பட்டுவாலையில் கொடுத்த மனைவி மேல் தங்கட பிள்ளை தாய் தகப்பம் கொண்டு கொடுத்தது மதுவன் எல்லாரையும். அப்போ இன்றைக்கு ஒரு கட்டத்தில் 2010-11 திருவண்ணாமலை மாவட்டம் குணமண்ண ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். ஏன்னா ஒரு லண்டன்ல இருந்து ஒரு போராளி வாரான், வந்தோடனே அவனை மேலே கூப்பிட்டா அங்கே போனால் குணமண்ண பீமண்ணையும் இருக்கிறார் மேலே. கனகசுந்தரம் பேரை சொல்லி கூப்பிட்டாரான் அந்த போராளிக்கு. நீ அப்போ 96 விளையாட்டுட்டா தெரியும், நான் அவனை பார்த்து மதிச்சுட்டேன்டாரான் குணமண்ண. அப்போ எனக்கு வந்து சொல்கிறான் அந்த போராளி, கமல்ராஜ் இப்படி நான் வந்த இடத்துல என்ன ஏர்போர்ட்டில் என்ன மேலே வர சொன்னாங்க சிஐடி விசாரணைக்குன்னா அங்கே போனால் குணமண்ணையும் பீமண்ணையும் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு இது இந்த தலைவலி மாதிரிலாம் எங்க அவ்வளோ பேரையும் முதலைக்கு போட்டுன்றாங்களா, அவங்களோட கண் கிட்னி அது இதெல்லாம் எடுத்து விற்பனை செய்துட்டு அவ்வளோ உடலையும் அடையாளம் தெரியாமல் முதலைக்கு இறையா போட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் இன்றைக்கு தப்பே இல்லாது. மைந்த அரசாங்கம் கோட்டபாய அரசாங்கம் தான் இந்த வேலையை செய்தது. அப்போ இதுக்கு சூத்திரதாரியாக இருந்தது இந்தியாவுக்கு தெரியாதா அவ்வளோ பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்களா, அவ்வளோ பேரையும் இன்றைக்கு விடுதலை செய்யணும் இந்தியாவுக்கு தெரியாதா? இசைப்பிரியாவை 40க்கு மேற்பட்டவங்கள் கற்பழிச்சு ரேட் பண்ணி தான் கொண்டவங்க. ஒரு மெல்லிய புள்ள, அப்பா அந்த புள்ள அள்ளுது. அந்த புள்ள என்ன செய்தி தான், அந்த புள்ள ஒரு யுத்தம் செய்யாத ஒரு புள்ள, சண்டை செய்யாத புள்ள, செய்தி வாய்ச்சது இசைப்பிரியா சகோதரி. அந்த பிள்ளையை நீங்கள் ரேட் பண்ணி உடுப்பு இல்லாமல் வச்சு போர்த்து வச்சு கொள்றீங்களே, கையை கட்டி வச்சு சொல்றீங்களே, இந்த கர்மா இது வந்து கர்மா தப்ப இயலாது, மண்டை வெட்டிக்குது. கடைசி வரை நீங்க தப்ப மாட்டீங்க. அரச நன்றதான் தெய்வம் நின்று கொள்ளுமல்வாங்க, ஒருவனும் தரப்ப மாட்டீங்க. ஈஸ்டர் குண்டுதாக்களுக்கு இருந்த சூத்திரதாரி மட்டும் இல்லை, எங்கட போராட்டத்தில் யுத்தத்தில் கொல்லப்பட்டவங்களை விடுவோம், கையில் கொண்டு கொடுத்தவங்களை துடிக்க பதைக்க கொண்ட நீங்க தப்ப மாட்டீங்க. இதுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னா, புள்ளியான் உட்பட எல்லாரும் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்காக கிழக்குமா மக்களை ஒன்றை சிந்திங்க. புள்ளியான் உள்ளுக்க போயிட்டார், கருணா உள்ளுக்க போயிட்டாரோடு, வியாழேந்திர உள்ளுக்க போயிட்டாரோடு உங்களோட கொள்கையை விட்டுறாங்க. புள்ளியாண்ட கட்சிக்கு இருக்கிறாங்க, கர்நாடக கட்சி இருக்குது, வியாழேந்திரன் கட்சி இருக்குது, அவங்களுக்கு வாக்களிங்க. புள்ளியான் கருணா உள்ளுக்க போய் தூக்கு போட்டாலும் அது பிரச்சனை இல்லை, அந்த கட்சி வளரட்டும். என்ன காரணம்டா, தமிழர் அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இனப்பற்று இருக்கு. அது இந்த பிரதேச சபை தேர்தலில் உங்களோட பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற அவங்களுக்கு முகம் பார்த்து தான் நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க. அதனுடைய புள்ளியாங்கர்னா வியாழேந்திர கட்சிக்கு தான் நீங்கள் மட்டக்களப்பு பம்பரையில் வாக்களிக்கணும். அது மக்களுக்கு நாங்கள் சொல்கிற விடுதலை புலிகளாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ஊடாக சொல்கிற வேண்டுகோள். அதுக்காக புள்ளியாம் போயிட்டு கருணாவும் போயிட்டு வியாழேந்திரம் போயிட்டு அவங்கள கட்சி போகல, கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறான் வழி நடத்த. ஒரு தளபதி இல்லாட்டி ஒரு தளபதி வழி நடத்தி கொண்டு போகட்டும், எங்களோட உரிமை அது கிழக்கு மாநிலத்தில். ஆனால் அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு இதுக்கு சூத்திரதாரியாக இருந்த ஈஸ்டர் குண்டு தாக்கலுக்கு சூத்திரதாரியாக இருந்த முழு பேர் அரெஸ்ட் பண்ணப்படணும். இதுக்கு கடந்த ஆட்சியாளர்கள் நிறைய பேர் உடந்தையாக இருந்தவங்க. இன்றைக்கு ஒரு விஷயம், உதயன் கம்பத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து பிள்ளையானை போய் சந்திச்சிருக்கிறார், சட்டத்தரணியாக போய் சந்திச்சிருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், அவங்க இன்றைக்கு கருணா புள்ளியான், இன்றைக்கு புள்ளியான் தானா விடுதலை புலியல்ல, ஒரு இளைஞர்கள் வயது குறைஞ்சவர்களை வச்சுருந்ததுக்கு ஒரு சாட்சியமாக அவர் சொல்கிறார். அவங்க தான் இன்றைக்கு இளம் புள்ளிகளை 15 வயதுக்கு உட்பட்டாக்களை புரியல் வச்சு பயன்படுத்தினது புள்ளியான ஒரு சாட்சியமாக. அவன் புள்ளியாங்கிற பைத்தியாரன், எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் கோபம் பாருது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசா புலிகளுக்குள்ளேயே கொண்டு வருவாங்க, அதுதான் கோபம் பாருது. ஏன்னா புலிகளுக்கு தான் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விட்டாச்சு, இனி புலிகளை பற்றி குற்றம் சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை. ஆனால் இன்றைக்கு கருணா புள்ளியானுக்கு தேசியவாதியான் நாமல் சொல்கிறான், புள்ளியான் சொல்கிறான், இந்த என்ன ரணிலோட இருந்தவங்களை சொல்கிறாங்க, மைந்தாவோட இருந்தவங்களை சொல்கிறாங்க, இலங்கையின் தேசியவாதியாக அவங்க வந்தபடியாக தான் புலிகளை தோற்கடிக்கப்பட்டதான். சரி, ஏற்றுக்கொள்றோம், உண்மை, இதுதான் உண்மை. கருணா புள்ளியான் தான் எங்களுக்கு விரோதி, துரோகி. அவன் போனபடியாக தான் கருணா புள்ளியான் டக்ளஸ் ஆரம்ப காலத்திலேருந்து கடத்துறதும் கொள்றதும் வேலை, இதுதான் வேலை. ஆனால் இவங்க 2 பேரும் தேசியவாதி தான் இலங்கைக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்களா தேசியவாதிக்கு என்ன நடக்குது? இதை மண்டைக்க புரிஞ்சோளுங்க புலத்தில் இருக்கிறவங்களே. புலத்தில் இருக்கிற செங்குண்டன், மங்குண்டன், நாய்க்குண்டன், பேய்க்குண்டன் பரதேசிகளை புரிஞ்சு கொள்ளுங்க. திரௌபதி உட்பட
டிசிசி பொறுப்பாக இருக்கிற எல்லாரும் நீங்கள்லாம் கேபிக்கு பின்னால் உருத்திரவுமார் உட்பட கேபிக்கு பின்னால் ஜால்ரா அடிச்சிங்கல்லோ இலங்கை அரசாங்கத்துக்கு கோட்டபாயா மைந்தாக்கெல்லாம். இன்றைக்கு பாருங்க கருணா புள்ளியான் தேசியவாதி. இன்றைக்கு எங்க நடக்குது? என்ன நடக்குது? ஜெயிலுக்குள்ள புள்ளியான், அடுத்த கருணா, அடுத்த சாரதி புள்ளியாண்ட இப்படியே போய்கொண்டே இருக்க போறாங்க. காட்டி கொடுத்தவன் அதாலே அழிவான். துரோகி மக்கள்ல கண்ணீரின் சுமையும் விடாது. மற்ற எங்கட மாவீரர் கர்மா விடாது. இன்றைக்கு மாவீரர் ஆத்மா எழும்பித்தான் இன்றைக்கு கொழும்புல பத்தி எரிஞ்சுது. கொழும்புல இன்றைக்கு எந்த நாடு இவன் நினைச்சோம் கோட்டபாய அரசாங்கம் அந்த குடும்பமே ஓடும் கதரும் என்று சொல்லி நினைச்சவங்களா? இது மாவீரர் ஆத்மா. இன்றைக்கு துடிக்க பதைக்க அண்டாபுரத்தில் சண்டை நடக்குது. புதுக்குடியில் கல்யாண வீடு நடக்குது. 21 கரும்புலிகள் பகல் சண்டை நடக்குது. புதுக்குடியில் சந்தியில் வெடி கொளுத்தி போடுறாங்க. நான் நிற்கிறேன். ஆனால் கல்யாண வீடு நடக்குது, சாமத்தி வீடு நடக்குது. எங்களை தியாகிகள் கரும்புலிகள் துடிக்க பதைக்க போய் சாகுறாங்க. நான் சாகுறேன், நான் வீடை சவடைகிறேன், எங்களோட தலைவர் இருக்கிறார், எங்களை மக்களை பாதுகாப்பார், எங்களுக்கு தமிழெல்லாம் கிடைக்கும் சாகுறாங்க. அங்கே கல்யாண வீடு நடக்குது, சாமத்தி வீடு நடக்குது. படிக்கிறாங்க டாக்டர் இன்ஜினியருக்கெல்லாம் நிம்மதியாக இருந்து. ஆனால் அவங்க ஆத்மா எப்படி இருக்கும்? உங்களை நம்பித்தானே செய்யுது. நீங்கள் அவ்வளவு பேர் இன்றைக்கு படிச்சுட்டு வந்து துரோகம் செய்கிறீங்க. அரசியலுக்கு போய் கேட்டா சொல்றீங்க புலிகள் முடிஞ்சு. புலிகள் எங்கடா முடிஞ்சது? எவனாவது ஒருவன் சொல்லுங்க புலிகள் முடிஞ்சா? புலிகள் ஆட்டோட முடிஞ்சா? பின்னண்டு புலிகள் அப்ப ஜேஇபி ஆட்டோட முடிஞ்சா? இபிடிபி ஆட்டோட முடிஞ்சா? டெலோட ஆட்டோட முடிஞ்சா? இபிஆர்ல கூட ஆட்டோட்டம் முடிஞ்சா? பிளட்ர ஆட்டோட்டம் முடிஞ்சா? எல்லாரும் ஆயுதம் தூக்கணுங்க தானே. இன்றைக்கு ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்கவுங்கள இன்றைக்கு அரசியலில் இருக்கிறாங்க தானே. அதேமாதிரி புலி இருக்குது. புலியில் ஆட்டோட்டம் முடியலை. ஒரு காலமும் புலி முடியலை. புலி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆயுதம் தான் இல்லை எங்கிட்ட. எல்லாம் பார்த்து கொண்டிருக்கு. இந்த கர்மா எங்களோட மாவீரர்களில், கர்மா எங்களோட போராளிகளில் வலி வேதனை கண்ணீர் உங்களை விடாது. நிச்சயம் அது நடந்தே ஆகும் என்று சொல்லிக்கொண்டு நம் விடயத்துக்கு வாரம் அடுத்த விடயத்துக்கு என்னன்னு சொல்லிட்டனால், நிச்சயமாக எல்லாரும் சிந்திக்கணும். என்ன காரணம்டா, இந்த சூத்திரதாரி ஈஸ்டர் குண்டுக்கு இருந்த சூத்திரதாரி ஹிஸ்புல்லாலாம் வெளியில் இருக்குது. இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர் யுவதி தான் இதுக்கு பயன்படுத்தினாங்க. எல்லாரும் இல்லை, இஸ்லாமிய மக்களே அரசியல்வாதி மாதிரி நீங்கள் போய்க்கக்கூடாது. இன்றைக்கு புலி என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க. அப்போ நாங்கள் வரியை தாங்கும் தானே. புலியிட யுத்தம் முடிஞ்சு அன்றைக்கு ரிசார்ட் கிடைக்கிறேன். புலியிட 30 வருஷ பயங்கரவாத யுத்தம் முடிஞ்சபடியாக தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். அந்த நேரம் 10,000 பேர் கொல்லப்பட்ட ஆண்டு ரிசார்ட் 30 வருஷம் யுத்தம் நடந்தபடியாக தான் நீ இன்றைக்கு எம்பியாக இருக்கிறாய். இன்றைக்கு என்ன வேறு பஸ்ஸில் ராஜபக்சாவோட இருந்து எத்தனை பன்னியிலேருந்து எவ்வளோ சாமான கடத்தி வித்தாய் போட்டப்பாய் அரசாங்கத்தோட ரிசார்ட் பதுர்த்தி என்ன அவர்களே 30 வருஷம் யுத்தம் இருந்தால் நீ கோடீஸ்வரனாக இருந்த 3000 கோடி சொத்துக்கு பொறுப்பாக இருக்கிற நீ. இன்றைக்கு புள்ளியான் 588 கோடிக்கு தான் சொத்துக்கு பொறுப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3000க்கு மேற்பட்ட சொத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ரிசார்ட் பதுர்த்தின் அவர்களே, நீங்கள் இத்தனை வில்வத்த காடுகள் அழித்து எவ்வளவு பேர் இதை நீ சேதமாக்கி இன்றைக்கு உனக்கு வழக்கு இருக்குது. நீ புலிகளில் யாருமே குற்றம் சொல்லக்கூடாது. புலிகள் இன்றைக்கு ஒரு சொத்து 10 எதுவும் இல்லாமல் தான் நிராரவாணியாக ரோட்டில் நிற்கிறாங்க புலிகள். நாங்கள் சரியோ? ஆனால் எல்லாருக்கும் ஒன்று புரிந்து கொள்ளணும். இந்த விஷயத்தில் நான் சொல்ல வாரன், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்படணும். அதே மாதிரி எங்களோட போராளிகள், எங்களோட மக்கள் வட்டுவாரால் எர்ணப்பாறையால் கொண்டு கையில் கொடுத்த மக்கள் எங்க, கையில் கொடுத்த புள்ளிகள் எங்க, கணவன்மார் எங்க, தகப்பன் எங்க, அவ்வளவு பேருக்கும் இந்த இலங்கை அரசாங்கம் பதில் சொல்லியே ஆகணும். இந்த கர்மாவிலிருந்து தப்பே இல்லை இந்த இலங்கை அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே உண்மையில் ஆருக்கு வாக்களிக்கிறேன் என்ன கேட்குறாங்க. கிழக்கு மாநிலத்தில் கேட்குறாங்க, வட மாநிலத்தில் இருக்கிற இம்ராசன் எங்களோட கட்சி ஆருக்கு வாக்களிக்கிறோம், ஆருக்கு ஆதரவு என்று கேட்குறாங்க. அதே மாதிரி கட்சி உறுப்பினர் மாதிரி அம்பாறை, அக்கரைப்பத்து, திருவண்ணாமலை, மட்டக்களப்பெல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி வன்னி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் கேட்குறாங்க. அது இப்போ நான் கடைசி டைமில் சொல்லுவேன், ஆருக்கு வாக்களிக்கிறேன், நீங்கள் ஆரை தெரிவு செய்யணும்னு சொல்லி நான் கடைசி டைமில் சொல்லுவேன். ஆனால் இப்போ சொல்கிற விடயம் மட்டக்களப்பு அம்பாறையில் கருணாபிள்ளையானுக்கு நீங்கள் வாக்களிக்க. அதில் ஏன்னா தமிழரசு கட்சியை நீங்கள் நம்பியிருந்தீங்கண்டா தமிழரசு கட்சியால் எதுவுமே நடக்காது. தமிழரசு கட்சியை ஒரு கட்சி என்று கிழக்கு மாநிலத்தில் சேர்க்காங்க. அதேமாதிரி வட மாநிலத்திலையும் நிறைய பிரச்சனை. தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் அந்த 16 மாணவர் பாலியல் துஷ்பிரயத்தில் அவரை காப்பாற்றினதாக எனக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. அவரை பற்றி கதைக்க சொல்லி நான் ஸ்ரீதரன் ஒரு நல்லவர் என்று நினைச்சிருந்தேன். தமிழரசு கட்சிக்காரன் எல்லாரும் இப்படி தான் உடந்தையாக போகிறது தான். ஆனால்
கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சியை நம்பாதங்க. தயவு செய்து மக்களே, நாங்கள் போராளிகள், பலி சுமந்தவர்கள். உண்மையை சொல்கிறேன், நீங்கள் மட்டக்களப்பு அம்பாறையில் கருணா பிள்ளையான் கட்சிக்கு வாக்களிங்க. நாளைக்கு கருணாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம், பிள்ளையான அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம், பிள்ளையாண்ட செயலாளர் பிரசன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் கட்சி இருக்குன்னு தானே, கட்சிக்கு வாக்களிங்க. வாக்களித்து உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற உங்களோட ஊராக்களை வச்சு அபிவிருத்திகளை செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி வடமாகாணத்தில் நாங்கள் சொல்லுவோம், 6ஆம் தேதி தானே, அதுக்கடையில் சொல்லுவோம், நாங்கள் 6க்கு ஆதரவாக இருக்கிறோம்ன்ற டேத்தை நான் சொல்கிறோம். நிச்சயமாக 6 ஒரு தமிழனுக்கு இருப்போம் என்றதை சொல்லிக்கொண்டு, உண்மையிலே எங்களோட போர்க்குற்ற செயல்பாட்டில் இதுக்கு சூத்திரதாரியாக இருந்தவங்கள் அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். உயிரோடு கொண்டு கொடுத்த பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த இலங்கை அரசாங்கம். அதே மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைவரையும், முழு பேரையும், இராணுவ புலனாய்வாளருக்கு தளபதிமார், பொலிஸ்மா அதிபர்மார், பொலிஸ் உத்தியோகத்தர்மார், உடந்தையாக இருந்த முழு பேரையும் அரெஸ்ட் பண்ணப்படணும். இந்த கர்மாவிலிருந்து யாருமே தப்பே இல்லாது. இப்போ நடக்கிறது கர்மாவுக்கு பதில் சொல்லணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அடுத்த நேரலையிலே வருகின்றேன். நன்றி, வணக்கம்.